சபரி வணக்கம். வணக்கங்க. இதுக்கு முன்னாடி நன்னிலத்துல லைம் பிளாஸ்டர் ஒர்க்ஷாப் பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. லைம் பிளாஸ்டர் எப்படி பண்ணணும் அந்த மாரி விஷயம்லாம். இன்னைக்கு வந்து நன்னிலம்ல புதுமையான விஷயம், புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நெறைய பண்ணியிருக்கிறோம் இங்க. இங்க நம்ம நிக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இது வந்து ராக்கெட் ஸ்டவ்வுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமங்கள்ல இருக்கிற அடுப்புக்கும், இந்த அடுப்புக்கும் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் இருக்கு. அது வந்து அதில இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஸ்டடி பண்ணி, இத எப்படி எஃபிஷியன்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணியிருக்கோம். இதில வந்து பேசிக்கா ஒரு 2, 3 விஷயங்கள தாங்க நாங்க அட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து விறகு வந்து எவ்வளோ யூஸ் பண்றோம்? அதோட யூசேஜ கம்மி பண்ண ட்ரை பண்றோம். 2வது வந்து கம்மியான விறகுல எப்படி நெறைய ஹீட்ட ஜெனரேட் பண்ண முடியும்? அப்படின்ற மாரி ட்ரை பண்ணியிருக்கோம். 3வது வந்து ஒரே விறகு இன்லெட் தான் இருக்கும். ஆனா எப்படி வந்து 2, 3 இடத்துல வந்து நமக்கு அடுப்பு வச்சு அத யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நெருப்பு அதே தானே. நம்ம நெருப்ப வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்காக இந்த மாரி ஐடியாலாம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வால் பின்னாடி இருக்குங்க இல்லையா? இது வந்து ஒரு மண் செவுரு தான். ராம்ட் எர்த் டெக்னிக்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்ல வந்து மண்ண மட்டும் டிஃபரண்ட் ரேஷியோல கலந்து ராம்ப் பண்றதால இத பண்ணியிருக்கோம். இதுல வந்து அ எம்பாடிட் எனர்ஜின்ட்டு இதை பண்றதுக்கு தேவைப்பட்ட எனர்ஜி அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து இதோட திக்னெஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 1/4 அடி வச்சிருக்கோம். 1 1/4 அடி இருக்கிறதால என்ன ஆகும்னா, இதுல இருக்கிற சூடு வந்து வெளிய தப்பிச்சு போகாது. ஸோ அந்த திக்னெஸ் அந்த இன்சுலேஷன நம்ம குடுக்கும்போது தான் வந்து ஹீட்ட ரிட்டெயின் பண்ண முடியும். இது வந்து வெர்டிகலா வால்ல வந்து நம்ம இந்த சூட்ட ரிட்டெயின் பண்றோம். தரையில பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் லேயர்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் இருக்கு. லைக் கீழ வந்து ஒரு லேயர் ஆஃப் கிளாஸ் வச்சு, அந்த கிளாஸ புரோக்கன் கிளாஸ் நம்ம வேஸ்ட் பாட்டில்ஸ பிரேக் பண்ணி, அந்த கிளாஸ வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில இருக்கிற ஏர் பாக்கெட்ஸ் மூலியமா ஒரு லேயர் ஆஃப் இன்சுலேஷன் கிடைக்கும். இது இல்லாம ஃபைனல் லேயர் ஆஃப் இன்சுலேஷன் உல் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்சுலேஷன் உல்லுன்றது வந்து ஜெனரலா இந்த ஒரு 50% வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் ரிட்டென்ஷன வந்து இன்கிரீஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில சிம்னிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ம். இந்த நம்ம கிராமங்கள்ல வந்து அந்த சிம்னியில தான் வந்து மேஜரா நமக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா வீட்டுக்குள்ள அடுப்பு வச்சிருக்காங்க, இல்ல வீட்டுக்கு வெளிய அடுப்பு வச்சிருப்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புகை நெறைய வரும். இந்த அடுப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாங்க, புகை வந்து அடுப்புலேருந்தே வெளிய வராது. எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கன்னா, நெருப்பு ஒரு இடத்துல வச்சிருக்கோம். வென்ச்சுரி எஃபெக்ட் மூலியமா நெருப்பு டைரக்ட்டா அடுப்புல இருக்காது. ம். அந்த சூடு காத்து வந்து இந்த அடுப்புல குடுத்து, அது மூலியமா சமைக்கிறோம் நம்ப. ம். இந்த சூடு காத்து வந்து ஜெனரலா ரெய்ஸ் ஆகும் இல்லையா? அது மூலியமா இந்த சிம்னிய ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க லொகேட் பண்ணும்போது, சூடு காத்து வந்து சிம்னி வழியா வெளிய போயிருது. ஸோ அப்படிதான் இந்த மொத்த ராக்கெட் ஸ்டவ்வும் ஃபங்ஷன் ஆகுது. ம். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறோம்னு நெனைக்கிறேன். என்னன்னா, பெண்கள் கிராமங்கள்ல இந்த மாரி சமைக்கும்போது விறகடுப்புல சமைக்கும்போது, அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நெறைய வரும். அந்த புகைய வந்து அவங்க சுவாசிக்கும்போது நெறைய வருங்க. ம். ஸோ இந்த மாரி நம்ம பண்ணும்போது அதையும் நம்ப தவிர்த்துர்றோம். ம். ஜெனரலி இந்த பேசிக்கா பீப்பிள் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி தான் நாங்க இத பண்ணியிருக்கோம். இது புது டெக்னிக்லாம் கிடையாதுங்க. பட் இந்த ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தான் முதல் முறையா பண்ணியிருக்கோம். இதுல வந்து மொத்தம் ஒரு 4 அடுப்பு இருக்கு. அது இல்லாம ஒரு 4 அடிக்கு ஒரு தோசை தவா கூட வச்சிருக்கோம். இது எல்லாமே தனித்தனியா இருக்க மாரி தெரியும் பார்க்கறதுக்கு. பட் இது மொத்தமாவே வந்து ஒரு சிங்கிள். சிங்கிள் என்டிட்டி தான். இதுல 2 அடுப்பு இருக்குன்னு கூட சொல்றோம் இல்லையா? இதுல என்ன ஆகும்னா, ஒரு அடுப்புல தான் நம்ம நெருப்பு வைப்போம். இன்னொரு அடுப்புலயும் அந்த நெருப்பு இருக்கும். அந்த சூடு இருக்கும். இதுல இருக்கிற டெம்பரேச்சரும், அதுல இருக்கிற டெம்பரேச்சரும் டிஃபரெண்ட்டா இருக்கும். சில டைம்ல வந்து நம்ம சிம்ல வச்சு சமைக்கணும். சில டைம்ல வந்து சூடா சமைக்கணும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து இத ஓரளவுக்கு நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சபரி, இத வந்து ஒரு வொர்க் ஷாப் மூலியமா தான் நம்ம பண்ணோம் இல்லீங்களா? ஆமாங்க. ஜென்ரலா வந்து மண்ணுல வேலை செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்டா இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஓவன், அந்த மட்டு ஓவன், இந்த ராக்கெட் ஸ்டவ் இது எல்லாமே வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல தான் பண்ணோம். எங்க ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு 10 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேப்பியான ஒரு அ ஃபியூ டேஸா எங்களுக்கு இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்ட்ரக்சருங்க. நாங்க இந்த கிச்சன வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4, 5 மந்த்ஸா கட்டிட்டுருக்கோம். இந்த ஓடு நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஓடு வந்து ஒரு 120 வருஷம் பழமையான ஓடு. நாங்க இந்த மலையில வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மலைய பத்தி புரிதல் வரணுன்றதுக்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு பழமையான வீட வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. "ஏன் இடிக்கிறீங்க? என்ன ஆயிடுச்சுன்னு?" கேட்கும்போது, அவங்களால அத மெயின்டெயின் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. "சரி இந்த ஓடெல்லாம் என்ன பண்ண போறீங்க? வேஸ்ட்டா தான் போகும். இங்க தான் கொட்டி வச்சிருப்போம்." அத ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இந்த காலத்துல யாருமே கண்ட்ரி டைல்ஸ்லாம் பண்றதே இல்ல. எங்களுக்கு குடுங்க. நாங்களாச்சும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க இங்க கொண்டு வந்தோம். இது வந்து ஒரு 4, 5 டைப் ஆஃப் ஓடு இருக்கும் அதிலேயே. ஏன்னா பழங்காலத்துல வந்து எல்லாமே
ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர்டு ஒரே சைஸ்லலாம் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது லைக் அதில் இருக்கிற சேலஞ்சஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு 2-3 லேயர் ஆஃப் ரூஃபிங் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு டாப் லேயர் வந்து கண்ட்ரி டைல்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு லேயர் ஆஃப் பைசன் போர்டு, ஒரு 10 mm திக்னஸ் பைசன் போர்டு வச்சுருக்கோம். அதுக்கு கீழே வந்து வேஸ்ட் பேம்பூஸ். ஸோ பேம்பூ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பாட்டம் வந்து லைக் ஸ்ட்ரக்சரலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். மிடில் பார்ட் வந்து ஒரு ஸ்பிளிட் பேம்பூஸ்க்குலாம் யூஸ் ஆகும். பட் அந்த டாப் நிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த டாப் நிப்லாம் காஞ்சி வேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கு மேலே இப்போ நாங்கள் செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற தேக்கு மரம்லாம் இருக்குங்களே, இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சீசன் பண்ணுவோம். ஸோ சீசனிங் எப்படி பண்ணுவோம்னா, அதோட தோலை உரிக்காமல் அதை வந்து ஒரு சன் ஷேட் இருக்கிற இடத்துல அடுக்கி வச்சிருப்போம். ஒரு செக்குடு பேட்டர்னில் அடுக்கும். இதில் என்ன ஆகும்னா, ஈக்குவலான ஏர் ஃப்ளோ, ஈவனான ஏர் ஃப்ளோ இருக்கும்போது அது ஈவனாக எல்லா பார்ட் ஆஃப் த வுட்டும் ட்ரை ஆகும். ஸோ நம்ம செக்டு மேனரில் அனுப்பும்போது ஒரு மரத்தோட வெயிட் இன்னொரு மரத்தையும் அதை பெண்ட் பண்ண விடாது. ஸோ இந்த மாதிரி அதை கம்ப்ளீட்டாக சீசன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை தோல் உரித்து அதுக்கு மேலே வந்து கேஷ்யூ ஷெல் ஆயில் அடிச்சிங்கன்னா அது வந்து இட் இஸ் ஸோ குட். வெதரிங்க்கும் ஒன்றுமே ஆகாது. ஸோ அது இந்த கரையை ஏறுற பிரச்சனைலாம் அதில் வராமல் இருக்கிறதுக்காக கீழே தரைக்கு கீழே போகிற ஒரு 3 அடிக்கு மட்டும் ஜென்ரலாக நாங்கள் எப்படி இந்த டீட்டெயில் கொண்டு வரோம்னா, ஒரு அடிக்கு 3 அடின்ற பள்ளம் எடுத்துட்டு அந்த 3 அடி மரத்தோட அடியை மட்டும் எரிப்போம். நம்ம எரிக்கும் போது மரம் என்ன ஆகும், கரி ஆகும். கரி ஆச்சுன்னா சார்கோல். அது அந்த சார்கோல் வந்து நேச்சுரல் இன்சுலேஷனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கரையானால உள்ள போய் அதை சாப்பிட முடியாது. ஈவன் மாய்ஸ்சர்னும் இந்த சார் வந்து அதுக்கு ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆயிரும். அண்ட் மோர் சச் ஒர்க் ஷாப்ஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் நன்னிலம் ஈகோ வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி ஃபார்ம்ஸ். லைக் yeah, cheers.